Dear subscriber and viewers, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் என்ன உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா அக்யூட் வர்சஸ் க்ரானிக் கண்டிஷன்ஸ். அக்யூட் ஒரே கண்டிஷனுக்கு அக்யூட்டும் இருக்குது க்ரானிக்கும் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திஸ் இஸ் வெரி பேசிக்கு. ஸோ நம்ம இந்த 15 வீடியோஸ் வந்து பேசிக் போட்டிருக்கோம். அந்த பேசிக் எல்லாமே நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்டர் கைட்லைன்ஸே போக முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸில் 6 வீடியோஸில் எல்லாமே பேசிக் தான் போட்டிருக்கோம். மேனிஃபெஸ்டேஷனா என்ன, இட்டியாலஜினா என்ன, அக்யூட் இது அன்ஸ்பெசிஃபைனா என்ன, அதர் ஸ்பெசிஃபைனா என்ன, வித்தவுட் வித் அண்டு சி ஆல்சோ, இது எல்லாமே நம்ம பார்ட்டில் 1 to 6 வரைக்கும் முடிஞ்சிருக்கு. ஸோ இதனுடைய முன்னாடி வீடியோஸ் யாராவது பார்க்காம இருந்துச்சுன்னா ப்ளீஸ் முன்னாடி வீடியோ பார்த்துட்டு இதுக்கு வாங்க. ஸோ அக்யூட் அண்ட் க்ரானிக் கண்டிஷன்ஸ் என்ன பண்ணணும், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கைட்லைன்ஸு. ஸோ நம்மளுடைய இதில் வந்து யாருக்காவது கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சா ப்ளீஸ் யூ கேன் இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணலாம். கோர்ஸ் 1 day கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது, 3 hours கோர்ஸ் இருக்குது. மெட்டீரியல்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணுவேன், அந்த மெட்டீரியல்ஸும் அவைலபிளாக இருக்குது. அதிலிருந்து 90 கொஷின்ஸ் 90% கண்டிப்பாக பாஸ் ஆகிற அளவுக்கு அதிலேருந்தே கொஷின்ஸ் கேட்பாங்க. கொஷின்ஸ் வந்துடும், அது உங்களுக்கு பாஸ் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மெட்டீரியல்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. சிபிடி கோர்ஸ் தனியாக இருக்குது, ஐசிடி மட்டும் தான் வேணும் அப்படின்னா ஐசிடிக்கு தனியாக இருக்குது. ஸோ அவர்லி பேசிஸ் கூட உங்களுக்கு தேவைன்னாக்கா நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு கோர்ஸ் ஏன்னா யூடியூப்பில் வரவங்க எல்லாருமே வந்து ஆல்ரெடி இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு தான் நம்மளுக்கு யூடியூப் வருவாங்க. ஸோ அவங்களுக்காகவே பார்ட் பை பார்ட்டாக கோர்ஸஸ் இருக்குது, அவங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி. ஸோ யாருக்காவது எந்த கோர்ஸாவது வேணும் இல்லை மெட்டீரியல்ஸ் வேணும்னாக்கா ப்ளீஸ் இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணிவிடுங்க. ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னுடைய ஃபியூச்சர்ஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, நம்ம அக்யூட் க்ரானிக் கண்டிஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஒரே கண்டிஷனுக்கு அக்யூட்டும் இருக்குது க்ரானிக்கும் இருக்குது அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணுன்றதை பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம ரிப்போர்ட்டை படித்து பார்க்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அக்யூட் ரீனல் ஃபெயிலர், க்ரானிக் ரீனல் ஃபெயிலர். ஸோ ஒரே இதிலே ரெண்டுமே கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா 2 கண்டிஷனுமே நம்ம கோட் பண்ணணும். அக்யூட் கண்டிஷனையும் கோட் பண்ணணும், க்ரானிக் கண்டிஷனையும் கோட் பண்ணணும். சீக்வன்சிங் எப்படி பண்ணணும் அப்படின்னா அக்யூட் கோடை கொடுத்துட்டு க்ரானிக் கோடை கொடுக்கணும். ஓகே, இஃப் த சேம் கண்டிஷன் இஸ் டிஸ்கிரைப்டு ஆஸ் எ போத் அக்யூட் இல்லைனா சப் அக்யூட் க்ரானிக், செப்பரேட் சப்டைட்டில் எக்ஸிட் இன் தி அல்பபெட்டிக்கல் இண்டெக்ஸ் அண்ட் சேம் இண்டென்டேஷன் லெவல் கோட் போத் அண்ட் சீக்வன்சிங் அக்யூட் கோட் ஃபஸ்ட். ஸோ தட் மீன்ஸ் ஒரே கண்டிஷன் அக்யூட்லேயும் இருக்குது க்ரானிக்கும் கோடு இருக்குது அப்படின்னா க்ரானிக்கு நம்ம இண்டெக்ஸ் பேஜை போய் பார்க்கணும். ஓகே, ஃபெயிலியர் போயிட்டு ரீனல் பார்க்க போகிறோம். அந்த ரீனல் கீழே அக்யூட் கோடு இருக்குது, அதுக்கு கீழே க்ரானிக் இருக்கான்னு பார்க்கணும். சப்போஸ் க்ரானிக் இல்லைனாக்கா அக்யூட் தனியாக கோடு எடுத்துகிட்டு க்ரானிக் தனியாக கோடு எடுக்கணும். ஓகே, சப்போஸ் நம்மளுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து அக்யூட் க்ரானிக் காம்பினேஷனாக கோடு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷன்ஸ் எல்லாமே காம்பினேஷன் கோடை எடுக்கணும். ஓகே, ஸோ எப்பயுமே ஒரு கண்டிஷன்ஸ் வந்து அக்யூட்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க க்ரானிக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா அக்யூட்டு கோடை ப்ரைமரியாக கொடுத்துட்டு க்ரானிக்கு கோடை செகண்டரியாக கொடுக்கணும். ஸோ அக்யூட் ஃபாலோடு பை க்ரானிக், அக்யூட் கோடை கொடுப்போம் அப்புறம் தான் க்ரானிக் கோடை கொடுப்போம். ஓகே, ஸோ இதை மறக்காமல் பண்ணுங்கள். சிபிசி எக்ஸாமில் இது முக்கியமாக நம்மளுக்கு கேட்பாங்க. அக்யூட் கண்டிஷன் க்ரானிக் கண்டிஷன், ஒரே கண்டிஷனில் அக்யூட்டும் கொடுத்துருப்பாங்க க்ரானிக் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கைட்லைன்ஸ் தெரியாதவங்க ஓகே அக்யூட் வந்ததுக்கப்புறம் தானே க்ரானிக் வரும், அப்போ க்ரானிக்கு மட்டும் கோடு கொடுத்தா போதுன்னு நிறைய பேர் க்ரானிக் கோடு மட்டும் தான் கொடுப்பாங்க. ஆனால் அது தப்பு. ஸோ ஒரே கண்டிஷனுக்கு 2 கோடும் இருக்குன்னாக்கா 2 இண்டெக்ஸ் வச்சு போய் செக் பண்ணுங்கள். ஒரே கண்டிஷனுக்கு அக்யூட்டும் க்ரானிக்கும் காம்பினேஷன் இருக்கான்னு பாருங்கள். காம்பினேஷன் கோடு இருந்துச்சுன்னா காம்பினேஷன் கோடை கொடுக்கணும். காம்பினேஷன் கோடு இல்லை அக்யூட் தனியாக கோடு இருக்குது க்ரானிக் தனியாக கோடு இருக்குன்னா அக்யூட் கோடை ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க, க்ரானிக் கோடை செகண்டரியாக கொடுங்க. ஓகேவா? சப்போஸ் வந்து நம்மளுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டு ப்ராப்பராக கொடுத்துருப்பாங்க, கண்டிப்பாக அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா காம்பினேஷன் கோடு எடுங்க. அப்படி இல்லைனாக்கா கோடு நம்மளுக்கு காம்பினேஷன் லீட் ஆகலைன்னா க்ரானிக் அக்யூட் ரெண்டுத்தையும் தனித்தனியாக கொடுக்கணும். அக்யூட் ஃபாலோடு பை தி க்ரானிக், இதுதான் சீக்வன்சிங். ஓகே ஓகே காய்ஸ், ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். கோர்ஸ் ஜாயின் பண்ணணுன்னாலும் மெயில் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 8 பார்க்க போகிறோம். காம்பினேஷன் கோடு எப்போ எடுக்கணும், காம்பினேஷன் இல்லாத கோடு நம்ம எப்போ எடுக்கணும் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ காய்ஸ். தேங்க்யூ ஸோ மச். பை பை.